சூரியன் ஒருவேளை ஆட்சியாக இருந்தால் அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும் சார்? சூரியன் வந்து ஒரு ஜாதத்தில் பலமாச்சுன்னா சூரியன் தான் கௌரவம், ம் சூரியன் தான் வெளிச்சம், சூரியன் தான் கௌரவம், பயங்கரமான கௌரவம். சூரியன் தான் தலைக்கணும், லக்கணம் தலை, லக்கணம் தலை, லக்கணம் தலை. அங்கே சூரியன் இருந்தால் அவங்கள மாதிரி கெட் வெயிட் யாரும் கிடையாது. பயங்கரமான ஹெட் வெயிட்டாக இருப்பாங்க, பயங்கரமான ஹெட் வெயிட்டாக இருப்பாங்க. ஒரு ஆர்டிஸ்ட்டு, நான் விமான நிலையத்தில் அவர் கூட போயிட்டுருக்கேன். ஒருத்தவங்க ஃபோட்டோ எடுக்கணும்னு வர்றாங்க, ஃபோட்டோ எடுக்கணும்னு வர்றாங்க. அவங்கள ஒரு மாதிரியாக பார்க்குறாரு அவர். நம்ம ஏன்டா அவர் கூட போனோம்னு ஆகிப்போச்சு. அவங்கள ஒரு மாதிரியாக ட்ரீட் பண்ணுறாரு. பெரிய ஸ்டார் அப்படிங்கிற ஒரு தலைக்கணம். இதுதான் சூரியன். சூரியன் தான் வெளிச்சம், விளம்பர பிரியர். சூரியன் தான் கௌரவம் பார்க்கும். சராசரி யார்ட்டையும் போய் லக்ன சூரியன் பூரா யார்கிட்டையும் மடங்கியே போகாது. டிரான்சிட்டில் சனி வரும் பாருங்க, அப்போ மடங்கியே ஆகணும், வழியே கிடையாது. டிரான்சிட்டில் எப்போ சனி வருதோ அப்போ தான் அவங்களுக்கு பிரச்சனை வரும். கௌரவ பாதிப்பு விடும். இது வெளிச்ச கிரகம், அது இருட்டடிப்பு கிரகம். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வளர்ச்சிக்கான கிரகம். சூரியன் இல்லாமல் எதுவும் வளராது. சூரியன் கூட சேர்ந்த கிரகத்தை எதையும் வேலை செய்ய விடாது. சூரியன் கூட ஒரு கிரகம் சேர்ந்துருச்சுன்னு வைங்களேன், அதை அடித்து ஆஃப் பண்ணிடும். நான் பெரிய ஆள்றா, நான் நவக்கிரக நாயகன், நீ பேசாமல் இருறாங்க.